அன்னைக்கு ஒரு நாள் சாயங்காலம் மணி 5 இருக்கும். நானும் என்னோடய பேத்தியும் பொம்மை வாங்குறதுக்காக கடைக்கு போயிருந்தோம். வீட்டிலிருந்து சுமார் 100 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது அந்த வள்ளியம்மன் கோவில். திருவிழாவுக்கு பேத்தி போயிட்டு வரலன்னு அடம் பிடிச்சிட்டு இருந்தா. சரின்னு கூட்டிகிட்டு போயிருந்தேன். கடை வீதியில் பொம்மை வாங்கிட்டு திரும்பும்போது தெரியாமல் ஒருத்தர் மேலே இடிச்சிட்டேன். சாரி சொல்லிட்டு வந்து காருக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். கார் டிரைவர் ஷாப்பிங் போயிருந்தார். ஒரு 2 நிமிஷம் இருக்கும். முன்னாடி என்னை இடிச்சிட்டு போன அந்த மனுஷன் என் பக்கத்தில் வந்தார். எனக்கு லேசான ஒரு பயம். யாருங்க நீங்கள், உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு மிரட்டல் தோணியில் கேட்டேன். அவர் எதுவுமே சொல்லலை, அமைதியாக நின்னார். என்னை பார்த்தாரு. அவரோட கண்களிலிருந்து கண்ணீர் துளிகள் லேசாக வழிஞ்சுது. ஏங்க என்னாச்சு, ஏன் அலறீங்கன்னு கேட்டேன். அவர்கிட்ட இருந்து எந்த பதிலும் வரவே இல்லை. கண்கள் செவந்து போயிருந்தது. எனக்கு ஒன்றும் புரியலை. அவரோட பார்வையில் ஏதோ ஒரு ஏக்கம் தெரிஞ்சுது. என்னன்னு கேட்டால் அவர்கிட்ட இருந்து கண்ணீர் தான் பதிலாக வந்தது. கொஞ்ச நேரம் கழித்து, யார்மா இது, உங்களோட பேத்தியான்னு கேட்டார். ஆமான்னு சொன்னேன். குழந்தையோட கண்ணத்தை கிள்ளி பாட்டியை பத்திரமா பார்த்துக்கொண்டு சொன்னார். அவரோட வார்த்தையில் அன்பு தெரிஞ்சுது, அக்கறை தெரிஞ்சுது. ஆனால் அவர் யாருன்னு தான் தெரியல. டிரைவர் தம்பி ஷாப்பிங் முடிச்சுட்டு வந்தார். கிளம்புறேன், ப்ளீஸ் நீங்கள் யாருன்னு சொல்லிட்டு போங்க அப்படின்னு கேட்டேன். தன்னோட சட்டை பட்டன் ஒன்று கழட்டி நெஞ்ச காட்டினார். அந்த ஹார்ட்டுக்கு மேலே மலர் விழின்னு என்னோட பேர் இருந்துச்சு. அவரோட பர்ஸில் என் ஃபோட்டோ இருந்துச்சு. எனக்கு என்ன சொல்லணும், அந்த டைமில் எப்படி ரியாக்ட் பண்ணணும் எதுவுமே தெரியல. கொஞ்ச நேரம் மனசு பிளாங்க் ஆயிடுச்சு. குழந்தையும் அழுதுகிட்டே இருந்துச்சு. நேரம் ஆயிடுச்சு, கிளம்பிட்டேன். வீட்டுக்கு வந்துட்டேன். அன்னைக்கு நைட் தூக்கமே இல்லை. எஸ், கதவை சாத்திட்டு ஓன்னு அழுதேன். நான் அவர்கிட்ட யாருன்னு கேட்டிருக்கக்கூடாது. யாருன்னு கேட்குற அளவுக்கு அவர் யாரோ இல்லை. அவனோட பேர் கதிர். 1995 காலேஜில் எனக்குன்னு இருந்த ஒரே நண்பன் அவன்தான். அவன் என்னோட உயிர் நண்பன். என்ன கேட்டாலும் செய்வான். எனக்காக ஓடி வருவான். ஒவ்வொரு நாளும் மதியம் என்னோட லஞ்ச் பாக்ஸை திருடி சாப்பிடுவான். நல்லா கலாய்ச்சி பேசுவான். எனக்கு காய்ச்சல் வந்தால் கூட தாங்கிக்க மாட்டான். அவ்வளோ அன்பாக இருப்பான். ஃபைனல் இயரில் என்னோட பர்த்டேக்கு அவன் ஒரு வாட்ச் ப்ரெசன்ட் பண்ணான். இவ்வளோ காசு ஏதுன்னு கேட்டேன். உன்னோட பிறந்த நாளுக்கு ஏதாவது வாங்கி தரணும்னு 2 வருஷமாக உண்டியலில் காசு சேர்த்து வச்சேன்னு சொன்னான். உருக்கமாக இருந்துச்சு. கண்ணு கலங்கி போச்சு. ஒரு உண்மையை சொல்லணும். ஃபைனல் இயர் படிக்கும்போது கதிருக்கு தெரியாமல் நான் ஒரு லவ் பண்ணேன். அவன் வேறு காலேஜ். வாரத்துக்கு ஒரு நாள் மீட் பண்ணுவோம். அப்போ அவங்ககிட்ட கதிர் பற்றி நிறையா சொல்லுவேன். அவனுக்கு இவனை சுத்தமாக பிடிக்காது. அதுவும் என்னோடய வாட்ச் பார்த்து பயங்கரமாக கோவப்பட்டான். அப்போது என்னோட லவர் சொன்னான், போ உன்னோட உயிர் தோழன்ட்ட அவனோட நெஞ்சில் உன்னோட பேரை பச்சை குத்த சொல்லு அப்படின்னு கோவமாக பேசினான். பட் நான் அவனுக்கு புரிய வச்சேன், கதிர் நல்லவன், எனக்கும் கதிருக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப் பற்றி சொல்லி சமாதானம் செஞ்சேன். அடுத்த நாள் காலையில் கதிர்கிட்ட கேட்டேன், டேய் கதிர், நான் யார்டா உனக்கு? எனக்கு உயிர் தோழி. நிஜமாவா? சத்தியமா அப்படின்னா அவனோட நெஞ்சில் என்னோட பேரை பச்சை குத்துன்னு விளையாட்டா சொன்னேன். அடுத்த 2 நாள் அவன் காலேஜ் லீவ். நானும் இந்த மேட்டரை மறந்துட்டேன். 2 நாள் கழித்து அவன் வந்தான். ஏன் லீவுன்னு கேட்டேன். காய்ச்சல்னு சொன்னான். அதுக்கப்புறம் அதை பற்றி நான் கேட்கவே இல்லை. அவனும் எதுவும் சொல்லலை. 2-3 நாள் அவன் சரியாக என்கிட்ட பேசலை, சோகமாக இருந்தான். நானும் லவ்வில் கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன். ஒரு நாள் கதிர் என்கிட்ட ஒன்று கேட்டான், ஏய் மலர், காலேஜ் முடிஞ்சதுன்னா நம்ம உறவு உடஞ்சி போயிடும்ல,
பிரிஞ்சு போயிடுவோம்ல, இனி நாம் சந்திக்கவே மாட்டோம்ல அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி கேட்டான். டேய், அப்படிலாம் இல்லைடா, உனக்காக எப்பவும் இருப்பேன்னு நம்பிக்கை கொடுத்தேன். இல்லை, மேரேஜ் ஆச்சுன்னா என்னை மறந்துட்டு போயிடுவேன்னு சொன்னான். உண்மையாகவே எனக்குள்ளே லவ் வந்த பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக கதிரை விட்டு விலகிதான் நின்னேன். அப்போது நான் அவனோட ஃபீல் எனக்கு 100% புரியலை, புரிஞ்சிக்க முடியல. அவன் என்ன ஏமாத்தலை, நான் தான் லவ்க்குள்ளே போயிட்டேன். காலேஜ் லாஸ்ட் டே ஒரு நோட்டில் ஷார்ட்டாக நான் அவனை பற்றியும் அவன் என்னை பற்றியும் எழுதி கொடுத்து வாங்கிட்டோம். காலேஜ் முடிஞ்சது. அப்போல்லாம் ஃபோன் எதுவும் கிடையாது, நம்பர் இல்லை. நான் அவனுக்கு பெருசாக எதுவும் எழுதியும் கொடுக்கல. உன்னை ரொம்ப பிடிக்கும், ஐ மிஸ் யூ, நீ என்னோட உயிர் நண்பன், உன்னை நான் மறக்க மாட்டேன், ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் உங்கள்கிட்ட வந்து நான் மறைச்சிட்டேன், உனக்கு தெரியாமல் நான் ஒருத்தரை லவ் பண்ணிட்டு இருக்கேன், சாரி, மறைச்சதுக்கு சாரி அப்படின்னு மட்டும் எழுதி கொடுத்துருந்தேன். பாவம் கதிர் அதை படிக்கும்போது ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பான். அவன் எழுதி கொடுத்ததை இப்போ வரைக்கும் நான் எடுத்து படிக்கலை. அப்புறம் என்னோட காதலும் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஓ சேட், அந்த நோட் எங்கே இருக்குன்னு தெரியலையே, எங்கே வச்சேன்னு தெரியலையே. கடவுளே, தேடி பார்த்தேன், கிடைச்சது, இருந்துச்சு. பழைய புக்ஸ்குள்ளே ஒரு இடத்துல அது இருந்துச்சு. அந்த நோட்டை ஓப்பன் பண்ணும்போது பழைய நினைவுகள் மனசுக்குள்ளே வந்துச்சு. கதிரோட மனசு அதில் எழுத்துக்களால் நிறைஞ்சிருந்துச்சு. அந்த நோட்டை ஓப்பன் பண்ண படிக்க ஆரம்பித்தேன். ஹாய் மலர், இதை ஒரு கடிதமாக நினச்சி எழுதுகிறேன். உன்னை பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். உன்னோடு இருந்த நாட்கள் ஒவ்வொன்றும் என் வாழ்வின் சொர்க்கம். உன்னை விட்டு என்னால் எப்படி இருக்க முடியும்னு தெரியல. இனி வரும் நாட்களை எப்படி கடந்து போக போகிறேன்னு தெரியல. சாரி, உங்ககிட்ட நான் 2 விஷயத்தை மறைச்சிட்டேன். ஒன்று, நெஞ்சில் மலர் வெளின்னு பச்சை குத்தி இருக்க. நீ சொன்னதால் மட்டும் இல்லை, உன்னை எனக்கு அவ்வளோ பிடிக்கும். 2வது, உன்னை நான் லவ் பண்ணுறேன். ஐ லவ் யூ மலர்விழி, மிஸ் யூ. உன்னை ரொம்ப பிடிக்கும். நீ என் வாழ்க்கையில் எப்பவும் கூட இருக்கணும்னு நினைக்கிறேன். ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ மலர்விழி. இப்படி எழுதி ரத்தத்தால் கையெழுத்து போட்டு கீழே பக்கத்து வீட்டு டெலிஃபோன் நம்பர் எழுதியிருந்தான். அப்போது இவ்வளோ காதலை வச்சிருந்த கதிர் என்னோட வரிகள் நான் எழுதி கொடுத்ததை கண்டிப்பாக படிச்சிருப்பான். ஐயோ, எவ்வளோ ஆசையாக ஓப்பன் பண்ணியிருப்பான். கண்டிப்பாக படித்து மனசு உடஞ்சி போயிருப்பான், வழியில் துடிச்சிருப்பான். அவனோட எதிர்பார்ப்புகள் எரிஞ்சு போயிருக்கும். அவனோட நெஞ்சில் என்னோட பேரை பச்சை குத்தி வச்சிருக்கான். நான் விளையாட்டா சொன்னேன், நானே மறந்துட்டேன். ஆனால் அவன் ரொம்ப என்ன நேசிச்சிருக்கான். அவனோட காதல் எனக்கு தெரியாமலே என்னோட லெட்டர் படித்ததும் அவன் ஃபெயிலியர் ஆகியிருப்பான். அந்த வலியை என்னோட கதிர் இப்படி தாங்கியிருப்பான். அவன் பாவம், நல்லவன். அவனுக்கு நான் அந்த வலியை கொடுத்துருக்க கூடாது. நினச்சி பார்க்கவே முடியல. ரொம்ப கஷ்டமாக இருக்குது, சங்கட்டமாக இருக்குது. ஒருவேளை எதையும் மறைக்காமல் 2 பேரும் இன்னும் ஓப்பனாக இருந்திருந்தால், பழகி இருந்தால், ஒன்று லவ் பண்ணி இருக்கலாம், இல்லைனா இவ்வளோ வழி இல்லாமல் வாழ்ந்துருக்கலாம். எல்லாம் வேஸ்ட், டோட்டலாக வேஸ்ட். இந்த விஷயத்தில் என் மேலே நிறைய மிஸ்டேக் இருக்கு. நான் தான் அவனை புரிஞ்சுக்கல. மிஸ் யூ கதிர், மிஸ் யூ. பொழுது விடிஞ்சிடுச்சு. பேத்தி ஓடி வந்தா. பாட்டி, இன்னைக்கு தாத்தாவோட நினைவு நாள், அழாத பாட்டி, நான் இருக்கேன்னு சொல்லி கண்ணீரை தொடச்சிட்டு போனான்.